என் இனிய வலைதள பிரியர்களுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் பெண் இனத்திற்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய தத்துவங்களாகட்டும், என்னுடைய கருத்துரையாகட்டும், எதுவாக இருந்தாலும் நான் ஜனநாயக வரம்பிற்குள்ளும் சட்டத்தின் விதிமுறைக்குள்ளும் நான் எழுதி என்னுடைய படைப்பை கொடுத்து வருகிறேன். அந்த வகையில் இந்த கருத்துரை என்பது பெண்மைக்கு அறிவுரை கூறுவது போல் அமைந்தவை. தலை 660வது படைப்பு. தலைப்பு பெண்மையே அலையின் வடிவு, பெண்மையின் ஆபாசம், அது அவர்களுக்கு அவர்களை உண்டாக்கும் அபாயம். இதை புரிந்து கொள்ளட்டும் பெண்மை. அதுதான் பெண்மைக்கும் நன்மை. அழகிற்கும் வேண்டும் அடக்கம், ஆனால் அடிக்கடி அலங்கரித்தால் ஆகிவிடும் அடக்கம். இது தெரியாதா பெண்மைக்கும்? தெரிந்தும் ஏன் ஆபாசத்தின் விரிவாக்கம்? விஞ்ஞானம் விரைந்து வரட்டும், இதில் நாகரிகமும் நயமாய் வளரட்டும். ஆனாலும் பெண்மை என்பது பொம்மை அல்ல. அது அதன் மனம் போல் நடந்து கொள்ள. அடக்க ஒடுக்கமே பெண்மைக்கு சிறப்பு. இது அவர்களின் உயிரில் கலந்து இருக்க வேண்டிய துடிப்பு. இது ஆகிவிடக் கூடாது நடிப்பு. அப்படி நடிப்பானால் கூடும் பெண்மைக்கு பரிதவிப்பு. பெண்மையில் கூடும் நாகரீக மோகம், அது உண்டாக்கிவிடும் சோகம். இனி அலங்கரிப்பிலும் இருக்கட்டும் அளவு. காரணம் பெண்மையே அழகின் வடிவு. பார்க்கும் விழிகளுக்கும் கேட்கும் செவிகளுக்கும் நன்றி. நான் பெண்மைக்கு எதிரானவன் அல்ல. அவர்களின் உரிமைகளே நிறைய தலைப்புகளில் பேசியும் இருக்கிறேன். இருப்பினும் என்னுடைய உந்துதலாய் என் சிந்தனையில் உருவான சில கருத்துக்களை சொல்லுகிறேன். எனவே பெரும்பாலும் பெண்மைதான் இந்த உலகின் முன்னோடியாய் இருக்க வேண்டிய பொக்கிஷம். பெண்மைதான் இந்த உலகத்தை இயக்கி வரும் முதன்மை. எனவே பெண்மையே உங்களுடைய உரிமைகளின் தன்மையை, உடைமைகளை பெரும்பாலும் நமது பண்பாட்டிற்கு இணங்கவே அணியுங்கள், அலங்கரியுங்கள். அதுவே நமக்கு போதுமானது என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த வாரம் சந்திப்போம். மீண்டும் நன்றி, வணக்கம்.